සභාවට ආවා වූ සියලු දෙනාම ඉතාමත්ම මම ආදරෙන් පිළිගන්නවා. நாளை சபைக்கு வந்த உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ඒ வரவேற்கிறோம். වගේම තමයි අපගේ Facebook සහ YouTube සජීවී විකාශයන් තුලින් අප සමග සම්බන්ධ වෙන ඔබවත් ඉතාමත් ආදරෙන් පිළිගන්නවා. அதே போல ஃபேஸ்புக் மூலமா யூடியூப் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். අද දවසේ අපි සභාව මැදේ කතා කරන්නට යන දේශනාව තුල මාතෘකාව තමයි බලව මම අලුත් දෙයක් කරන්නෙමි. சபையிலே நான் பேசப் போகிற காரியத்திலே தலைப்பானது இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். මම නෙවෙයි කියන්නේ දෙවියන් වහන්සේ. நான் செய்வேன் என்று சொல்லவில்லை, கர்த்தர் செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். අපි සමහරවලට කළා නම් ඒක හරි දෙවෙන්න බෑ. நாங்கள் செய்தால் அது சரியாக வராது. නමුත් දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් කරනවා කිව්වා නම් සභාව ඔබගේ ජීවිතයක වෙන්න යනවද නැද්ද? தேவன் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் சபையே அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா இல்லையா? වෙන්න යනවද නැද්ද? நடக்குமா இல்லையா? දෙවියන් වහන්සේ කිව්වා නම් ඒ දේ ඔබගේ ජීවිතේ අනිවාර්යයෙන්ම උන්වහන්සේ කරනවා. கர்த்தர் சொன்னால் அது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்வார். උන්වහන්සේ කියනවා බලව මම අලුත් දෙයක් කරන්නට යනවා. அவர் சொல்கிறார் இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். බලව මම අලුත් දෙයක් කරන්නට යනවා. இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். එහෙමනම් අපි දැනගන්න ඕනේ අලුත් දෙයක් අපේ ජීවිතේ සිද්ධ වෙන්න නම් ஆகவே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புதிய காரியம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் පරණ දෙයට අපි තිත තියන්න අවශ්‍යයි. නැත්නම් පරණ දෙයට අපි අවසානයේ දෙන්න අවශ්‍යයි. பழைய காரியத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குவதற்கு அவசியமாயிருக்கிறது. අපි දන්නේ නැති වුණාට අපගේ ජීවිතේ බොහෝ පරණ කාරණාවල් පිරලා තියෙනවා. நமக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பழைய காரியங்கள் இருக்கிறது. සමහර අය පුරුද්දක් විදියට කරනවා. යම් කිසි විදියට කැම ටිකක් ඉතුරු වුණා නම් ඒගොල්ලෝ මොනවද කරන්නේ? ඒක කැම ඉතුරුනොත් ගෙදර මොනවද කරන්නේ? பழக்கப்பட்ட விதத்திலே நாங்கள் அநேகர் செய்கின்றோம். உணவு மிகுதியாகிவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? පුරුද්දක් විදියට අපි මොනවද කරන්නේ? பழக்கப்பட்ட விதத்திலே நாங்கள் எப்படி என்ன செய்வோம்? විසික් කරනවද? வீசி விடுவோமா? කියන්නේ ගෘහණියෝ ඉන්නවනේ මං වගේ වෙන කට්ටිය. சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கீங்க தானே, வீசி விடுவீர்களா? සමහර විට ගෙදර මේ ගෘහණිය නෙවෙයි කෝකියා. சமையற்காரி. නේද? කෝකියා කියන එක දන්නවනේ නේද? ජොබ් එකට වෙන කට්ටිය ඉන්නේ. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ඒ சமைப்பு. වගේ තමයි සමහරලාට ගෙදර ගෘහණිය. அப்படிதான் வீட்டில் இருக்கிற பெண்ணும். මොනවද කරන්නේ කැම ඉතුරුනොත්? சாப்பாடு மிகுதம் பட்டால் என்ன செய்வீர்கள்? විසික් කරනවද? வீசி விடுவீர்களா? නෑනේ. ගෙදර இல்லை. ෆ්‍රිජ් එකක් නැත්නම් ශීතකරණයක් තියෙනවා. අපි මොනවද කරන්නේ? ටක් ගාලා දානවා, පැක් කරනවා, දානවා ෆ්‍රිජ් එකේ. ஃப்ரிட்ஜ் வீட்டில் இருந்தால் நாங்கள் அதை பேக் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள் வைப்போம். දැන් ඒක ඒ වෙලාවට ඇත්තටම අපිට ඉතුරුවක්. அந்த நேரத்திலே அது மிகுதமாக இருக்கிறது. නමුත් පුරුද්දක් විදියට වැඩිපුර උයලා අපි ෆ්‍රිජ් එකේ දානව නම් நாங்கள் பழக்கப்பட்ட விதத்திலே அதிகமாய் சமைத்து நாங்கள் ஃப்ரிட்ஜிலே வைப்போமானால் සමහර විට ඒක අපිට පහසුවක්. හැබැයි දෙවනි දවසේ ඔක එළියට ඇල්ලලා රත් කරලා දෙන්න යනකොට ஆனால் அது இலகுவாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அதை நாங்கள் வெளியிலே எடுத்து அதை சூடாக்கி வைக்கும்போது ගොඩක් අයගේ මූණ හරි නෑ ගෙදර. அநேகருடைய முகங்கள் வேறுபடும். ගොඩක් අයගේ මූණ හරි නෑ. அநேகருடைய முகங்கள் வேறுபடும். ඇයි ඒ? ஏன் வேறுபடுகிறது? කවුරුත් කැමති අලුත් දෙයට. எல்லாரும் விருப்பம் புதிதான காரியத்துக்கு. කවුරුත් කැමති අලුත් දෙයක් කන්න. எல்லாருக்கும் விருப்பம் புதிய உணவை உண்ணுவதற்கு. දැන් දෙවියන් වහන්සේ අපිට ෆ්‍රිජ් එකේ තියෙන දේවල් රත් කරලා දෙන්න යන්නේ මේ උදෑසන. இன்றைய நாளில் ஃப்ரிட்ஜில் இருந்து சூடாக்கி கர்த்தர் நமக்கு தரப்போவதில்லை. දෙවියන් වහන්සේගේ ෆ්‍රිජ් එකේ ඉතුරු දේවල් ගබඩා කරලා නැහැ. උන්වහන්සේ දිනපතා අලුත් දෙයක් කරන දෙවියන් වහන්සේ. கர்த்தருடைய ஃப்ரிட்ஜிலே எதுவுமே மிகுதம் பட்ட காரியங்கள் இல்லை. அவருடைய காரியத்திலே எல்லாம் புதிதாக இருக்கிறது. අපගේ ආශිර්වාද උන්වහන්සේ සැලසුම් කරලා ඉවරයි. நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் திட்டமிட்டு முடிந்தாயிற்று. සැලසුම් කරන එක වෙනයි. திட்டமிடுவது வேறு, පරණ දේ ෆ්‍රිජ් එකෙන් ඇදලා දෙන එක වෙනයි. பழைய காரியத்தை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுப்பது வேறு. ස්වාමින් වහන්සේට ඒක හදලා අරන් තියන්න අවශ්‍ය නැහැ. கர்த்தர் அதை செய்து எடுத்து வைவதற்கு அவசியம் இல்லை. උන්වහන්සේගේ සැලසුම උන්වහන්සේට හිතන්න පුළුවන් ඕනම වෙලාවක. නැත්නම් උන්වහන්සේ හිතන වෙලාවේ ක්‍රියාත්මක කරනවා. அவருடைய திட்டத்தை அவருக்கு எந்த நேரத்திலும் யோசித்து செய்து செயல்பட முடியும். උන්වහන්සේගේ සැලසුම කවදාක්වත් සබාව ඔබගේ ජීවිතේ නැති වෙන්නේ නැහැ. அவருடைய திட்டம் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை. අලුත් දෙයක් උන්වහන්සේ කරනවා කිව්වා නම් ඒක ඒ මොහොතේ ඔබගේ ජීවිතයට උන්වහන්සේ අලුතෙන් නිදහස් කරන්න යනවා. புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நேரத்திலே புதிய காரியத்தை செய்வார். ඔබ කියවන්නේ යෙසායා 43:19 සිට 21 දක්වා. எசாயா 43:19 21 மட்டும் நாங்கள் வாசிப்போம். යෙසායා 43:19 සිට 21. 43:19 21 மட்டும். බලව
මම අමුතු දෙයක් කරන්නෙමි. දැන් ඒක හටගන්නවා ඇත. නුඹලා ඒක නොදන්නහුද? මම කාන්තාරයේ පවා මාර්ගයක්ද වනෙහි ගංගාද සාදන්නෙමි. මා විසින් කියවන්නද? මා විසින් තෝරාගත් මාගේ සෙනගට වතුර දෙන්නට මම කාන්තාරයෙහි වතුරද වනයෙහි ගංගාද දෙන පිණිස සිවලුන්ද පැස්පරුන්ද ඇතුළුව වනයේ සත්වයෝ මට ගෞරව කරන්නෝය. මා විසින් මටම උපදවාගත් ඒ සෙනග මාගේ ප්‍රශංසාව දක්වනවා ඇත. ரைட் தமிழ் வலிங் கிவமு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினாலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். right දැන් බලන්න මේ වචනේ ඔබ හොඳට පැහැදිලිව ඔබ අහුම්කම් දුන්නා නම් பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக செவி கொடுத்தால் උන්වහන්සේ කියනවා බලන්න මං අලුත් දෙයක් කරනවා. அவர் சொல்லுகிறார், பாருங்கள் நான் புதிய காரியத்தை செய்வேன், මගේ සෙනග උදෙසා මං ඒ අලුත් දෙය කරනවා. என்னுடைய ஜனங்கள் நிமித்தமாக நான் இந்த புதிய காரியத்தை செய்கிறேன். ඔබෙන් අහනවා උන්වහන්සේ ඇයි ඔබ ඒක දන්නේ නැද්ද? உங்களிடம் கேட்கிறார், அது உனக்கு தெரியாதா என்று. මං අද දවසේ සභාව ඔබෙන් අහන්න කැමති, දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ කරන්ට යන අලුත් දේ ඔබ දන්නේ නැද්ද? நான் இன்றைய நாளே சபையை நோக்கி கேட்க விருப்பப்படுகிறேன். මං කිව්වා නම් கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? මම කිව්වා නම් මම දන්නවා මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ දැන් කරන්න යන දේ කියලා. ඔබ පුදුම වෙයි. நான் சொன்னால் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். දැන් මෙතන කියනවා කාන්තාරේ මම මොනවද කරන්නේ මෙතන? කියන්නේ මොනවද? இந்த இடத்துல என்ன செய்வேன் என்று சொல்லப்படுகிறது. කාන්තාරයට අවශ්‍ය මොනවද? කාන්තාරයට අවශ්‍ය මොනවද? කියන්න කාන්තාරයට මොනවද අවශ්‍ය? அவாந்தர வெளிக்கு என்ன தேவைப்படுகிறது? කාන්තාරයට මොනවද අවශ්‍ය? வனாந்திரத்துக்கு என்ன தேவைப்படுகிறது? කාන්තාරයට වතුර අවශ්‍යයි. தண்ணீர் தேவைப்படுகிறது. සෙනග කාන්තාරේ යන විට ஜனங்கள் வனாந்திரத்திலே செல்லும் போது, සෙනග අමාරු අවස්ථාවේ යන විට ஜனங்கள் கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் සෙනග போது, බලාපොරොත්තුවක් නැති ස්ථානයක යන විට அவர்கள் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது, කාන්තාරයට වතුර අවශ්‍ය විදියටම තමයි வனாந்திரத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ඔබගේ போல ජීවිතයට බලාපොරොත්තුවත් පිළිතුරත් අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பும் பதிலும் அவசியமாய் இருக்கிறது. එතකොට උන්වහන්සේ කියනවා කාන්තාරේ පවා මම මාර්ග සාදනවා. அவர் சொல்லுகிறார், வனாந்திர வெளியிலே நான் வழிகளை உண்டு ඒ பண்ணுவேன், වගේම තමයි වනාන්තරේ මම ගංගා සාදනවා. அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ඒ වගේම මාගේ සෙනගට වතුර දෙන පිණිස நான் என்னுடைய ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கும்படியாக ගංගා දෙන නිසා ஆறுகளை உண்டு பண்ணி, මෙතන කියන සිවලු පැස්පරු නැත්නම් සත්තු මට ස්තුති කරනවා. සත්තු මට ගෞරව කරනවා. அந்த மிருகங்கள் எல்லாம் கனம் பண்ணினது என்று சொல்லப்படுகிறது. ඒ වගේම තමයි මට කියලා තෝරාගත්ත සෙනග මට ප්‍රශංසා කරනවා. என் ஜனங்கள் என்னை துதிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. දැන් අපිට හිතන්න පුළුවන් நாங்கள் இப்பொழுது யோசிக்க முடியும், මේ වෙලාවේ මේ කතා කරන්නේ ඔබගේ වාතාවරණය ගැන. நான் பேசுகிறது உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து. ඔබගේ තත්ත්වය ගැන දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ඔබට සිතන්න පුළුවන් உங்களுக்கு யோசிக்க முடியும், මම කාන්තාරේ යන්න යනවා කියලා එයා දන්නේ නැද්ද? දෙවියන් වහන්සේ දන්නේ නැද්ද? வனாந்திரத்திலே நான் செல்வேன் என்று கர்த்தருக்கு தெரியாதா என்று உங்களுக்கு யோசிக்க முடியும். ඇයි ඔය වතුර නැත්තම් ඇයි ඔය කංගාව කලින් හදලා තිබ්බේ නැත්තේ? அது ஏன் அது அந்த ஆறுகளை ஏற்கனவே செய்து வைத்திருக்கவில்லை? මම මේ වනාන්තරේ යන්න යනවා කියලා දෙවියන් වහන්සේ දන්නව නේද? நான் வனாந்திரத்திலே செல்வேன் என்று கர்த்தர் தெரியும் தானே? ඇයි මේ මාර්ගය මට කලින් හදලා තිබ්බේ නැත්තේ? ஏன் இந்த பாதைகளை எனக்கு முன்பதாகவே செய்து வைக்கவில்லை? අපිට අහන්න පුළුවන්ද බැරිද සභාව? நமக்கு கேட்க முடியுமா இல்லையா சபை? දැන් ඉන්න වාතාවරණය තුල ඔබට උත්තරේ පේන්නේ නැත්නම් இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளே உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் ඔබට එහෙම අහන්න බැරිද? உங்களுக்கு அப்படி கேட்க முடியாதா? ඔබ ඒක අහන්න කලින් ஆனால் அதை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக දෙවියන් වහන්සේ කියනවා கர்த்தர் சொல்லுகிறார், ඇයි ඔබ දන්නේ නැද්ද? உங்களுக்கு தெரியாதா මම අලුත් දෙයක් කරනවා. நான் புதிய காரியத்தை செய்வேன். දැන් ඒක පටන් ගන්නවා. அது இப்பொழுதே ஆரம்பிக்கிறது. නුඹ ඒක දන්නේ නැද්ද? அது உனக்கு தெரியாதா? නුඹ ඒක
දන්නේ නැද්ද? உங்களுக்கு அது தெரியாதா? මම දෙවියන් වහන්සේගෙන් අහනකොට நான் தேவனிடத்தில் கேட்கும்போது ස්වාමිනී මේ අවශ්‍යතාවය දැන් මට කොහොමද සපයන්න යන්නේ? இந்த தேவையை இப்பொழுது எப்படி நீர் எனக்கு சந்திப்பீர்? ස්වාමිනී දැන් මේ වාතාවරණය තුල මම කොහොමද ඉස්සරහට යන්න යන්නේ? பிதாவே இந்த சூழ்நிலைகளை நான் முன்பா எப்படி செல்வேன்? බලාපොරොත්තුව කැඩීගෙන බලාපොරොත්තුව නැතුවම මේ ස්ථානයට ආවා. எதிர்பார்ப்புகள் உடைந்து எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தேன். මෙතනින් එහාට මම කොහොමද යන්න යන්නේ? இதற்கு பின்பதாக நான் எப்படி செல்ல போகிறேன்? අපිට මේ ප්‍රශ්නේ මතුවෙන්න කලින්ම இந்த கேள்வி வருவதற்கு முன்பதாகவே දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ඔබ දන්නේ නැද්ද? உங்களுக்கு தெரியாதா? උඹ මගෙන් ඇහුවේ නැද්ද? நீர் என்னிடம் கேட்கவில்லையா? මම අලුත් දෙයක් කරන්න යනවා. நான் புதிய காரியத்தை செய்வேன். දෙවියන් වහන්සේගේ සලස්ම සභාව தேவனுடைய திட்டமானது சபையே කාන්තාරේ කොතනටද වතුර ඕනේ කියන එක උන්වහන්සේ කලින්ම සැලසුම් කරලා ඉවරයි. வனாந்தரத்திலே எந்த இடத்திலே தண்ணீர் தேவை என்று அவர் முன்பதாகவே திட்டமிட்டு முடிந்தாயிற்று. කාන්තාරයට අවශ්‍ය කරන පාර ඔබට යන්න අවශ්‍ය කරන මාර්ගය කලින්ම උන්වහන්සේ සැලසුම් කළා ඉවරයි. வனாந்தரத்திலே நீ செல்லக்கூடிய பாதைகளை முன்பதாகவே அவர் திட்டமிட்டு முடிந்தாயிற்று. ඔබෙන් උන්වහන්සේ අහන ඔබ දන්නේ නැද්ද? அவர் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார், அது உனக்கு தெரியாதா என்று. ඔබ දන්නේ නැද්ද? அது உனக்கு தெரியாதா? ඒ පාර සහ වතුර දැම්මම සූදානම් කළා ඉවරයි. அந்த பாதையும் அந்த தண்ணீரும் இப்பொழுதே அது ஆயத்த பண்ணி விட்டேன். ඔබට තේරෙනවද? உங்களுக்கு விளங்குகிறதா? ඒක දැන් හට ගන්නවා ඇත කියලා ස්වාමීන් වහන්සේ කියනවා. அது இப்பொழுது உண்டாக போகிறது என்று දැන් கர்த்தர் හට சொல்லுகிறார். ගන්නවා ඇත කියලා ස්වාමීන් වහන්සේ இப்பொழுது அது කියනවා. உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். අපි සමහර විට හිතනවා අපි යන වාතාවරණය තුල දෙවියන් වහන්සේට කලින්ම මොන හරි කරලා තියන්න තිබ්බා. சில சந்தர்ப்பங்களே நாங்கள் செல்லுகிற சூழ்நிலை குறித்து கர்த்தர் முன்பதாகவே இது ஒரு காரியத்தை செய்திருக்கலாம் என்று නමුත් யோசிப்போம். අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், මුකුත්ම පේන්නේ නැති ස්ථානවල පවා ஒன்றுமே தெரியாத இடங்களில் கூட, බලාපොරොත්තුවක් නැති ස්ථානවල පවා எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லாத இடத்திலும் கூட උන්වහන්සේ අලුත් දෙයක් කරනවා කියන එක විශ්වාස කරලා අඩිය තියන්න. அவர் புதிய காரியத்தை செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து செல்லுங்கள். කාන්තාරයට දෙවියන් වහන්සේ මනුස්සයම ගෙනාවේ මරන්නද? வனாந்தரத்துக்கு மனிதர்களை கொண்டு வந்தார் கொல்லுவதற்கா. නමුත් ඔවුන් කිව්වා "ඔව් මරන්න තමයි මේ ගෙනාවේ අපිව." அவர்கள் சொன்னார்கள், எங்களை கொல்லுவதற்கு தான் கொண்டு வந்தார். නමුත් දෙවියන් වහන්සේ මරණ දෙවියන් වහන්සේ නෙවෙයි, ජීවනය දෙන දෙවියන් වහන්සේ. அவர் கொல்லுகிற தேவன் அல்ல, உயிரை கொடுக்கிற தேவன். උන්වහන්සේ ඔබ උදෙසා නැති දේ ඇති කරනවා. அவர் உங்களுக்காக இல்லாதவர்களை இருக்கிறதா දැන් அழைப்பார். ඒක හට ගන්නවා කියලා දෙවියන් වහන්සේ කියනවා නම් அது இப்பொழுது உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னால் මේ නැති දෙයක් මැවෙනව නෙවෙයි. இல்லாதவைகளை படைப்பதல்ல, කලින් සැලසුම් දෙයක් ඔබගේ ජීවිතයේ උන්වහන්සේ කරනවා. முன்பதாகவே திட்டமிட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். දැන් අපිට තියෙන ලොකුම ප්‍රශ්නේ තමයි මේ සැලසුම අපි දන්නේ නැහැ. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தான் அவருடைய திட்டம் நமக்கு தெரியாது. මේ සැලසුම දන්නේ නැහැ. நமக்கு தெரியாது. ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේගේ සැලසුම් හොයන්න ගොඩාක් දුක් විඳින්න ඕනේ නැහැ ඔබ. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய திட்டத்தை நாங்கள் கண்டு கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு கஷ்டப்பட தேவையில்லை. ඔබ විශ්වාස කරනවා නම් මාව දෙවියන් වහන්සේ ගැලවීමට තෝරගත්තේ කැඳෙව්වේ நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிப்புக்காக என்னை தெரிந்து கொண்டு அழைத்தது විනාශ වෙන්න නෙවෙයි ආශිර්වාද වෙන්න කියලා ඔබ තීරණය කරනවා නම් நான் அழிந்து போவதற்காக அல்ல, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது என்று நீங்கள் தீர்மானித்தால் ඔබ ඔබගේ ජීවිතයේ ඊළඟ පියවරට නැත්නම් ඊළඟ සැලසුමට நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படிக்கு දෙවියන් වහන්සේ කියන සාර්ථක වචනය ඔබට අල්ලගන්න පුළුවන්ද බැරිද? தேவன் என்கிற அந்த பரிபூர்ணமான வார்த்தையை பிடித்து கொள்ள முடியுமா, முடியாதா? දැන් හුඟක් අයට වචන දන්නේ නැහැ. මොනවාද දෙවියන් වහන්සේ ආශිර්වාද වෙනුවෙන් කතා කරන්න කියලා උන් දන්නේ නැහැ. அநேகருக்கு வார்த்தை தெரியாது, ஆசீர்வாதத்துக்காக என்ன பேசுகிறார் என்று. නමුත් ඔබට තේරෙන්නේ නැති වුණත් ஆனாலும் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் දෙවියන් වහන්සේ ඔබට ඊළඟ අඩිය තියන්න උවමනා කරන වචනය දෙනවා. தேவன் ஒரு படியை நீங்கள் எடுத்து வைப்பதற்கான தேவையான வார்த்தையை உங்களுக்கு தருவார். ඊළඟ පියවර කියන්නේ ගොඩක් දන්නේ නැති වුණත් ඊළඟ ස්ටෙප් එක ඊළඟ පියවර ඔබට තියන්න අවශ්‍ය කරන වචනය දෙවියන් වහන්සේ දෙයි. அதிகமாக உங்களுக்கு தெரியாவிட்டாலும் அடுத்த படி நீங்கள் எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்கிறதுக்கான வார்த்தையை உங்களுக்கு தருவார். ඔබට ඒක අල්ලගෙන විශ්වාස කරලා උන්වහන්සේ කාන්තාරේ මාර්ගය ඇති කරනවා කියලා විශ්වාස කරලා ඔබට අඩිය තියන්න පුළුවන්ද? உங்களுக்கு விசுவாசிக்க முடியுமா, வனாந்திரத்திலே அவர் வழிகளை உண்டு பண்ணுவார் என்று ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா உங்களுக்கு? දෙවියන් වහන්සේ තෝරගත්තේ මාව විනාශ වෙන්න නෙවෙයි මාව නිදහස් වෙන්න ජය ගන්න කියලා ඔබට විශ්වාස කරලා අඩිය තියන්න පුළුවන්ද? அவர் தெரிந்து கொண்டார் என்னை அழிப்பதற்காக அல்ல, நான் வாழ்வதற்காக என்று உங்களுக்கு விசுவாசித்து ஒரு படி எடுத்து வைக்க முடியுமா? ඔබට ඒක විශ්වාස කරලා අඩිය තියන්න පුළුවන්ද සභාව? உங்களை அதை விசுவாசித்து ஒரு படி உங்களுக்கு எடுத்து வைக்க முடியுமா? ඔබට විශ්වාස කරලා අඩිය තියන්න බැරි නම් මේ දේශනාව මෙතනින්
එහාට ඔබට වැඩක් නැහැ. உங்களுக்கு விசுவாசித்து ஒரு படி எடுத்து வைக்க முடியாவிட்டால் இந்த செய்தி இதற்கு பிறகு பிரயோஜனமற்றது. දැන් ඔබ කියන්න බලන්න. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். කොහොම හරි විශ්වාස කරන්න වෙනවා. எப்படியாவது நீங்கள் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். කොහොම හරි විශ්වාස කරන්න වෙනවා. நீங்கள் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். කොහොම හරි බලාපොරොත්තු වෙන්න ඔබට සිද්ධ වෙනවා. எப்படியாவிலும் ஒரு எதிர்பார்ப்புக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். මොකද ඔබ දන්නවා ඔබ බලාපොරොත්තුව අතහැරියොත් ඔබ කෙලින්ම යන්නේ විනාශයට. உங்களுக்கு தெரியும் எதிர்பார்ப்பை நீங்கள் கைவிட்டால் நீங்கள் அழிவுக்கு நடத்தி ඔබ செல்லப்படுவீர்கள். උන්වහන්සේව විශ්වාස කරන්න බෑ. වෙයිද නැද්ද දන්නේ නැහැ කියන තැනට ඔබ ගියොත් ඔබ යන්න යන්නේ පරාජයට. நீங்கள் அவர் செய்வார் என்று விசுவாசிக்காமல் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். පැහැදිලිද? விளங்குகிறதா? එහෙනම් මම විශ්වාස කරනවා. හැමෝටම අකමැත්තෙන් හරි විශ්වාස කරන්න වෙනවා. ඔබ කරන්න ඕනේ. நீங்கள் விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் விசுவாசித்தான் ஆக வேண்டும். විශ්වාසය කියන එක නැත්නම් උන්වහන්සේව විශ්වාස කරනවා කියන එක බලෙන් ඔබ තුල ඇති කරන්න බෑ තමයි. விசுவாசிங்கள் என்று பலாத்காரமாக உங்களுக்கு செய்ய முடியாதுதான். නමුත් උන්වහන්සේ අලුත් දෙයක් කරනවා කිව්වනම් ඒ දේ දැන් ක්‍රියාත්මක වෙනවා. ඔබ ලෑස්තිද? அவர் புதிய காரியம் செய்வேன் என்று சொன்னால் அது இப்பொழுது நடக்க போகிறது. அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ලෑස්තිද? ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆயத்தமா இருக்கிறீர்களா? ලෑස්ති නම් උන්වහන්සේ ඔබ වතින් අල්ලගෙන ඉස්සරහට ගෙනියයි. நீங்கள் ஆயத்தமா இருந்தால் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் முன்னே செல்லுவார். ඔබ බලන්න පළවෙනියටම මම කියන්න කැමති අපේ ජීවිතයේ අලුත් දෙයක් සිද්ධ වෙන්න නම් முதலாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் புதிதாக நடக்க வேண்டுமானால் දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් කරනවා කියනකොට ඒ දේ අපේ ජීවිතේ සිද්ධ වෙන්න නම් புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அது நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் අපි ඒක විශ්වාස කරලා ඒක මත බලාපොරොත්තු තියන්න ඕන. அதை நான் விசுவாசித்து ஒரு எதிர்பார்ப்பை நான் வைக்க வேண்டும். බලාපොරොත්තුට ඉංග්‍රීසියෙන් කියන hope කියන වචනේ නේ. බලාපොරොත්තුව ඒ කියන්නේ ඒක සිද්ධ වෙයි කියලා බලාපොරොත්තුව. ஆங்கிலத்திலே ஹோப் என்று சொல்லப்படுகிறது. அது எதிர்பார்த்து நடக்க போகிற காரியத்தை பேசுகிறது. මේ බලාපොරොත්තුව සොලවන්න ඔබ දන්නවද යක්ෂයා කොච්චර try කරනවද සභාවේ බලාපොරොත්තුව සොලවන්න? இந்த எதிர்பார்ப்பை உடைப்பதற்காக பிசாசு எந்த விதத்திலே அவன் செயல்படுகிறான் என்று சபை உங்களுக்கு தெரியுமா? දැන් ඔබට මම ටිකක් පැහැදිලි කරන්නම්. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ඇදහිල්ල කියන එක ගත්තනම් விசுவாசம் என்று எடுக்கும்போது faith හරි ඇදහිල්ල ඒක අපේ ආත්මේ තමයි හටගන්නේ. ආත්මේ තමයි ක්‍රියාත්මක වෙන්නේ. அது ஆவியில் தான் கிரியை செய்கிறது. නේද? ඇදහිල්ල ආත්මයක්. ආත්මය ඇතුළාන්ත මනුෂ්‍යයා තුල තමයි ඇදහිල්ල ක්‍රියාත්මක වෙන්නේ. விசுவாசமா ஆவி அது உள்ளான மனிதனிலிருந்து தான் செயல்படுகிறது. ඒක පැහැදිලිද? அது உங்களுக்கு விளங்குகிறதா? පැහැදිලි ඇති. හරි. ඒ වගේම බලාපොරොත්තු කියන එක ගත්තනම් ඒක අපේ මනසේ mind. එහෙම නැත්නම් මේ මනසේ තමයි හටගන්නේ. எதிர்பார்ப்பு என்று சொல்லும்போது மூளைக்கு தான் அது செயல்படுகிறது. මනසේ සිතුවිල්ල තුල මනසේ තමයි බලාපොරොත්තුව හටගන්නේ. மூளையில் தான் அது செயல்படுகிறது. බලාපොරොත්තුව නැත්නම් எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் ඇදහිල්ල ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. விசுவாசம் செயல்படாது. නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා ධර්මිෂ්ඨයා ජීවත් වෙන්නේ ඇදහිල්ලෙන්. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீதிமான் பிழைப்பது விசுவாசத்தினால். එහෙනම් අපි කොච්චර උත්සාහ කළත් අපි ඉස්සෙල්ලාම බලාපොරොත්තුවක් ඇති කරගන්න ඕනේ අපට අලුත් දෙයක් සිද්ධ වෙයි කියලා. நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் புதிய காரியம் நடக்கும் என்று. දෙවියන් වහන්සේට දැන් පුළුවන් මගේ ජීවිතේ අලුත් දේ හටගන්න සලස්වන්න කියලා. தேவனுக்கு இப்பொழுது முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை உண்டு பண்ணுவதற்கு. ඒක ඉස්සෙල්ලාම ඇති වෙන්න යන්නේ ආත්මික ලෝකේ එහෙ මෙහෙ අර එමේ නෙවෙයි. அது முதலாவதாக உண்டாகிறது ஆவிக்குரிய உலகத்தில் அல்ல. මං කියන්නේ බලාපොරොත්තු කියන එක ඇති වෙන්න යන්නේ ආත්මික ලෝකේ නෙවෙයි. எதிர்பார்ப்பு உண்டாக போகிறது ஆவிக்குரிய உலகத்தில் இல்லை. ඒක හටගන්න යන්නේ ඔබේ මනසේ. அது உங்களுடைய மனதில் உண்டாக போகிறது. බලාපොරොත්තු ඇති වෙන්න යන්නේ ඔබේ මනසේ. அது உங்களுடைய மனதில் உண்டாக போகிறது. ඔබ දන්නවද සභාව මේ බලාපොරොත්තුව ඇති වෙන එකට විරුද්ධව කොච්චර යක්ෂයා ඔබගේ මනසේ බැටල් එකක් තියනවද නැත්නම් සටනක් තබනවද කියලා. இந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதற்கு விரோதமாக பிசாசு எந்த விதத்தில் உங்களுடைய மனதை குழப்புகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? සමහර වෙලාවට පරාජිත සිතුවිල්ලේවයි. தோல்வி அடைந்த சிந்தனைகளை ඔබ போடுவான். වැටෙන සිතුවිල්ලේවයි. விழுந்து போகிற சிந்தனைகளை போடுவான். ඔබට හැමදේම නැති වෙන සිතුවිල්ලේවයි. எல்லா காரியங்களையும் நான் இழந்து விடுகிற சிந்தனையை போடுவான். සිතුවිලි වලින් යක්ෂයා පහර ගහගෙන ඉන්නවා බලාපොරොත්තුව කඩා දමන පිණිස. சிந்தனையிலே பாதிப்பை உண்டு பண்ணுவான் எதிர்பார்ப்பை இல்லாமல் ஆக்குவதற்காக. ඔබගේ මනසේ බලාපොරොත්තු කැඩිච්ච තත්ත්වයේ ඔබ ඉන්නවද? உங்களுடைய மனதிலே
எதிர்பார்ப்பு உடைந்த நிலையில் இருக்கிறீர்கள், ඔබ ශක්තිමත් වෙන්න. நீங்கள் பலப்படுங்கள். මොකද දෙවියන් වහන්සේට බලෙන් බලාපොරොත්තුවක් ඔබට ඇති කරන්න බෑ. ඒක ඔබ ඇති කරගන්න ඕන. தேவனுக்கு பலாத்காரமாக அந்த எதிர்பார்ப்பை போட முடியாது, அது நீங்கள் தான் உண்டு பண்ணிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් කරනවා කිව්වනම් ඒ දේ දැන් හට ගන්නට යනවා. தேவன் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் அது இப்பொழுது உண்டாக போகிறது. මම විශ්වාස කරනවා මගේ ජීවිතේ දැන් ඒක සිද්ධ වෙන්න යනවා. நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அது இப்பொழுது செயல்பட போகிறது. දෙවියන් වහන්සේ පරණ දේ මගේ ජීවිතයට එකතු කරන්නේ නැහැ. பழைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே சேர்ப்பதில்லை. ඒ ස්ථානයේ මම ඉඳලා මොනවද කරන්නේ? බලාපොරොත්තුට විරුද්ධ වෙන යක්ෂයාට මම විරුද්ධ වෙනවා. அந்த இடத்துல இருந்து நான் எதிர்பார்ப்புக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசை நான் எதிர்க்க போகிறேன். මගේ මනසේ බලාපොරොත්තුට විරුද්ධ වෙන යක්ෂයාට මම විරුද්ධ වෙන්න යනවා. என் மனதிலே எதிர்பார்ப்புக்கு விரோதமாகிற பிசாசுக்கு நான் விரோதமாக போகிறேன். උන්වහන්සේගේ වචනේ පොරොන්දු වෙනවා ඔබට යක්ෂයාට විරුද්ධව ඉඳපන්. දෙවියන් වහන්සේට යටත් වෙයන්. ඌ උඹ ඉදිරියේ පරාජයට පත් වෙනවා කියලා උන්වහන්සේ அவருடைய පොරොන්දු வார்த்தை වෙනවා. சொல்லுகிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்று. දැන් හුඟක් මිනිස්සුන්ට යක්ෂයාට විරුද්ධ වෙන්න බයයි. அநேகருக்கு பிசாசுக்கு விரோதமாய் இருப்பதற்கு பயமாக இருக்கிறது. නමුත් ඔබ ඔබගේ ජීවිතේ මනසේ බලාපොරොත්තුට විරුද්ධ වෙන යක්ෂයාට ඔබ විරුද්ධව ඉන්නකොට உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற பிசாசுக்கு நீங்கள் விரோதமாகும் போது ඔබට අමුතු දෙයක් ඕනේ නෑ ඒකට විරුද්ධ වෙන්න. அதுக்கு பெரிய ஒன்றும் காரியம் தேவைப்பட தேவையில்லை. ඔබට මොකක් හරි විශේෂ කඩුවක් ඕනේද? விசேஷமான ஆயுதம் உங்களுக்கு විශේෂ தேவையா? පොල්ලක්? විශේෂ පොල්ලක්? விசேஷமான கம்பு ஏதாவது தேவைப்படுகிறதா? ඔබට ඕනේද? உங்களுக்கு தேவையா? මට මතකයි මම කැලණියේ අපි ඔක්කොම නිශාන්තගේ පවුලේ ඔක්කොම එහෙ පදිංචි වෙලා ඉන්නකොට අපේ දොරට තිබ්බා ලොකු මේ හග්ගෙඩිය. හග්ගෙඩියක් තිබ්බා දොර වැනෙනවට හග්ගෙඩිය තියලා තිනවා ඒක උල් තියෙන හග්ගෙඩියක් තියලා තිබ්බා බරට. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் பேலியகுடையில் நாங்கள் குடும்பமாக இருக்கும்போது எங்களுடைய கதவு திறக்காமல் இருப்பதற்காக ஒரு பெரிய கல்லை நாங்கள் வைப்போம். ඉතින් එක දවසක් රෑ 10 මාරට විතර දොරට ඇවිල්ලා කවුද තට්ටු කරනවා. ஒரு நாள் இரவு 10:30 மணிக்கு வந்து ஒருத்தர் கதவை தட்டினார். ඉතින් ඇත්තටම කවුරු හරි තට්ටු කළා. யாரோ ஒருவர் தட்டினார். ඉස්සරහම කාමරේ මම හිටියා. நான் தான் முதலாவது அறையில் இருந்தேன். මමත් ඇරියන කවුද දන්නේ කියලා හිතන් ඉනවා 10 මාරට වෙලා තට්ටු කරන්නේ කියලා අපි එහෙට අලුත් අපි. நான் திறக்காமல் யார் வந்திருக்கிறார் என்று தெரியாமல் 10:30 மணிக்கு நான் திறக்கவில்லை. මේ නිශාන්තලා අම්මට මතක ඇති. ඊට පස්සේ පිටිපස්සෙන් ඉඳලා තාත්තා ආවා. பின்னாடி என்னுடைய தகப்பன் வந்தார். කාට කලබලයක් නැතත් නිශාන්තගේ තාත්තා කලබලයක් නැහැ කියන්නේ නැති මිනිස්සෙක් එයාට සමහර වෙලාවට හරි කලබලව තමයි. யாருக்கு குழப்பமாக இருந்தாலும் நிசாந்தருடைய அப்பா அவர் குழப்பமான ஒருவர் தான். කිසි දෙයක් අර හිමීට මම දැකලා නැහැ සමහරවිට ටිකක් කලබලයි. மெதுவாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், அவர் ஒரு குழப்பமான நிலையில் இருப்பார். මෙයා මොනවද අර හග්ගෙඩිය අතට අරගත්තා. அந்த கல்லை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். අපිටත් හිතන්න වෙලා නැහැ. எங்களுக்கும் யோசிப்பதற்கு நேரம் இல்லை. එක පාරටම දොර අරගෙන කරගෙන අරගෙන දෙනවා ඔලුවටම කියලා හිතලා වෙන්නේ නැති පැන්න එළිය දොර එළියට. நேரடியாக அவர் கதவை திறந்து தலையில் அடிப்போம் என்று அவர் வெளியில் சென்றார். ඇත්තටම පොලිසිය දෙන්නෙක් ඇවිල්ලා කොහෙද ඇඩ්‍රස් එකක් අහනවා. ඒ මිනිස්සු බය වෙලා. போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒரு விலாசத்தை கேட்பதற்காக அவர்கள் பயந்து விட்டார்கள். ඒක නිකන් හරි ගැහුවා නම් ඒකේ තියෙන කූරු වලට අර මිනිස්සයාගේ ඔළුව හිල්. அவர் அடித்திருந்திருந்தார், தலையெல்லாம் ஓட்டையாகி இருக்கும் அந்த கூர் மூலமாக. පහර දෙන්න අවශ්‍ය නම් ආයුධ ගැන හිතන්නේ නැහැ මොන මිනිස්සයාත්. அடிப்பதற்கு அவர் தீர்மானித்து விட்டால் ஆயுதங்களை குறித்து அவர் யோசிக்கவில்லை. අපට විරුද්ධව යම් කෙනෙක් එනවා නම් අතට අහුවන ඕනම දෙයකින් අපි පහර දෙන්නේ නැද්ද? நமக்கு விரோதமாய் ஒருவர் வந்தால் எதை எடுத்தாகிலும் நாங்கள் அடிப்போமா இல்லையா? ඒක දොර හේතු කරන ගල වෙන්න පුළුවනි. ඒකත් ඒ වෙලාවේ ආයුධයක් තමයි. அது கதவுக்கு வைத்திருக்கிற கல்லாய் இருந்தாலும் அந்த நேரத்தில் அது நமக்கு ஆயுதமாய் மாறுகிறது. යක්ෂයා අපට සිතුවිල්ලෙන් පහර දෙනකොට பிசாசு சிந்தனையிலே நம்மளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும்போது, යක්ෂයා අපට සිතුවිල්ලෙන් බාධා කරනකොට பிசாசு சிந்தனையிலே நம்மளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும்போது, යක්ෂයා අපට අපේ බලාපොරොත්තුව කඩන විදියට සිතුවිලි දාගෙන ඉන්නකොට பிசாசு நம்முடைய எதிர்பார்ப்பை உடைக்கும் போகும்படியாக சிந்தனைகளை போட்டுக்கொண்டு இருக்கும்போது අපිට ඒකට විරුද්ධ වෙන්න දෙවියන් වහන්සේ දීලා තියෙන්නේ අපේ සිතුවිල්ල තුලින්මයි. அதற்கு விரோதமாய் மாறுவதற்கு நம்முடைய சிந்தனையில் தான் காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ලොකු ආයුධ ඕනේ නැහැ. මම ඔබට කියලා දෙන්නම්. பெரிய ஆயுதங்கள் தேவையில்லை. පළවෙනියටම ඔබගේ සිතුවිල්ල තුලින්ම ඔබ විරුද්ධ වෙන්න. முதலாவதாக உங்களுடைய சிந்தனைக்கு கூடாகவே அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ඊට පස්සේ
அதற்கு பிறகு උන්වහන්සේගේ වචනය අරගෙන அவருடைய வார்த்தையை எடுத்து ඇදහිල්ලෙන් விசுவாசத்தோடு යේසුස් වහන්සේගේ නාමය පාවිච්චි කරලා இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி යේසුගේ නාමය පාවිච්චි කළොත් මේක අනිවාර්යයෙන් යනවා කියන ඇදහිල්ලෙන් இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினால் கட்டாயமாக இது செல்லும் என்கிற விசுவாசத்திலே ඔබ ඌට විරුද්ධව ඔබ ප්‍රකාශ කරන්න යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ වැරදි සිතුවිලි කියන යක්ෂයා ඔබ දුර්වයා. நீங்கள் அவனுக்கு விரோதமாக நீங்கள் அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே பேசி அவனை விரட்ட வேண்டும். දුර්වයා. ஓடி துருவயா. ஓடி போ என்று යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දුර්වයා. இயேசுவின் நாமத்தினாலே விலகு என்று බලාපොරොත්තුව කඩන්න හදන සාතන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දුර්වයා. இந்த எதிர்பார்ப்பை உடைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடு. ඔබගේ බලාපොරොත්තු උන්වහන්සේට අවශ්‍යයි. உங்களுடைய எதிர்பார்ப்பு அவருக்கு அவசியமாயிருக்கிறது. අපි බලමු ලූක් 13:15 லூக் 13:16 வசனத்தை பார்ப்போம். නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔහුට උත්තර දෙමින් වංචාකාරයනි නුඹලාගෙන් එකිනෙකා සබත් දවසේදී තමාගේ ගොනා හෝ කොටලුවා හෝ ගාලෙන් ලිහා වතුර පොවන්නට ගෙන නොයන්නෝද? එසේනම් 18 අවුරුද්දක් මුළුල්ලේ සාතාන් විසින් බැඳ සිටි ආබ්‍රාම්ගේ දුවෙක් වූ මේ ස්ත්‍රිය ඒ බැම්මෙන් සබත් දවසේදී මුදන්නට යුතුව තිබුණා නොවේදයි කීසේක. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். දැන් බලන්න යේසුස් වහන්සේ මේ පොළවේ උන්වහන්සේ බොහෝ දේ කළා. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அநேக காரியங்களை செய்தார். මනුෂ්‍යන්ගේ ජීවිතයට උන්වහන්සේ බලාපොරොත්තුවක් අරගෙන ආවා. மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பை அவர் கொண்டு வந்தார். ඒ බලාපොරොත්තුව කඩන්න එදා කාලේ ගොඩාක් දේවල් ක්‍රියාත්මක වෙමින් තිබුණා. அந்த எதிர்பார்ப்பை உடைப்பதற்கு பழைய காலத்திலே அநேக காரியங்கள் நடைபெற்றன. සමහර වෙලාවට ආගමික නායකයෝ සතුරා වගේ ක්‍රියා කළා. சில சந்தர்ப்பங்களிலே சமய தலைவர்கள் அதற்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். සමහර අවස්ථාවල අධිපතියෝ ඒ කියන්නේ පාලනය කරන අය සතුරු වගේ ක්‍රියා වුණා. சில சந்தர்ப்பங்களிலே அதிபதி அந்த நடத்துகிறவர்கள் விரோதமாகினார்கள். සමහර අවස්ථාවල සෙනග විරුද්ධ වුණා. சில சந்தர்ப்பங்களிலே ஜனங்கள் விரோதமாகினார்கள். සමහර වෙලාවට යක්ෂයා මනුෂ්‍යන්ව පාවිච්චි කළා. சில சந்தர்ப்பங்களிலே பிசாசு மனிதர்களை ඔබ பயன்படுத்துகிறார். හිතන්න එපා බලාපොරොත්තුව කියන එක මනුස්සයෙකුගේ ජීවිතේ සිද්ධ වෙන්න ඒකට විරුද්ධව මේ ක්‍රියාත්මක වෙන යක්ෂයා මේ අද ඊයේ හිටපු එකෙක් නෙවෙයි. நீங்கள் யோசிக்க வேண்டாம், உங்களுடைய எதிர்பார்க்கு விரோதமாக செயல்படுகிறதற்கு பிசாசு விசுவாசம் உள்ளவன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். උන්වහන්සේ අලුත් දෙයක් කරනවා කිව්වනම් அவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று ඒ சொன்னார். අලුත් දේ මනුස්සයෙකුගේ ජීවිතේ සිද්ධ වෙන්නේ නැති වෙන්න அது மனிதனுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு අපගේ බලාපොරොත්තුව කඩන්න යක්ෂයට ඕනම දෙයක් පාවිච්චි කරන්න පුළුවන්. அது நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருப்பதற்கு பிசாசு அவனுடைய காரியங்களை செயல்படுத்த பார்ப்பான். නමුත් යේසුස් වහන්සේ කොයිතන ප්‍රකාශ වෙනවද? இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே அறிக்கை பண்ணப்படுகிறாரோ හැම දෙයකටම වඩා උන්වහන්සේගේ ක්‍රියාව බලවත්ද නැද්ද? எல்லா காரியத்துக்கு ஊடாக அவருடைய கிரிகை பெரிதா வல்லமை உள்ளதா? උන්වහන්සේගේ ක්‍රියාව එදාත් අදත් හෙටත් ඔබේ ජීවිතේ බලවත්. அவருடைய கிரிகை நேற்றும் இன்றும் நாளையும் உங்களுடைய வாழ்க்கையில வல்லமை உள்ளதா இருக்கிறது. දැනුත් උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ ක්‍රියා කරනවා. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரிகை செய்து கொண்டிருக்கிறார். ඔබගේ බලාපොරොත්තු ඔබ කඩා ගන්නට එපා. உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் உடைத்துக் கொள்ள வேண்டாம். දැන් බලන්න මෙතන කියනවා අවුරුදු 18ක් දුර්වලකමේ ආත්මයක් නිසා කුදු වෙච්ච ස්ත්‍රියක් ගැන. இந்த 16 வருடமாக பலவீனத்திலே இருந்த ஒரு பெண்ணை குறித்து பேசப்படுகிறது. එතන අර දුර්වලකම විතරක් නෙවෙයි මෙතන කියන උඩ පදවල දුර්වලකමේ ආත්මයක්. அந்த பலவீனம் மாத்திரமல்ல, பலவீனத்தின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. ඒක කියවන්න 10 13 බලන්න 18 අවුරුද්දක් උන්වහන්සේ සබත් දවසේ එක් සිනගෝගයක උගන්වමින් සිටිසේක. බලව 18 අවුරුද්දක් දුර්වලකමේ ආත්මයක් ඇතිව කොයි ප්‍රකාරයෙන්වත් කෙලින් වෙන්නට බැරි ස්ත්‍රියෙක් එහි සිටියාය. හරි ටැමිල් වලින් சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். හරි මෙතන කියනවා අවුරුදු 18ක් දුර්වලකමේ ආත්මයක්. එහෙනම් බලන්න මේ ස්ත්‍රියට අවුරුදු 18ක් කෙලින් වෙන්න බෑ. இந்த ஸ்திரிக்கு 18 வருடம்
பலவீனத்தினாலே நிமிர முடியாமல் இருந்தது. ඒකට හේතුව තමයි දුර්වලකමේ ආත්මයක්. அதற்கு காரணம் பலவீனத்தின் ஆவி. ඒක ලෙඩක් නෙවෙයි. அது நோய் அல்ல. ඩොක්ටර් කෙනෙක් ළඟට ගියා නම් අනිවාර්යයෙන් ලොකු රිපෝට් එකක් ගහලා ගියයි මේක මෙහෙම කියලා. வைத்தியரிடம் சென்றால் பெரிய ஒரு ரிப்போர்ட்டை இப்படி என்று அவர் எழுதி கொடுத்திருப்பார். නමුත් වෛද්‍යවරුන්ගේ ඥාණයට එහා ගියා වූ ආත්මික ප්‍රශ්නයක් ඇයට තිබුණා. ஆனால் வைத்தியர்கள் உடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ඇයව දුර්වලකමේ ආත්මයක් පාලනය කළා. அது பலவீனத்தின் ஆவி அவளை செயல்பட்டு கொண்டிருந்தது. හැබැයි ඇය ආබ්‍රහම්ගේ දියණියක් නැත්නම් ආබ්‍රහම්ගේ දරුවෙක් පොරොන්දුවේ දරුවෙක්. அது ஆபிரகாமுடைய குமாரத்தி, அவருடைய வாக்குத்தத்தத்தின் குமாரத்தியா இருந்தால். නමුත් ඔවුන්ගේ නීතිය තිබුණා සබත් දවසේ කිසිම වැඩක් කරන්න බෑ. ஆனால் அவருடைய ஒரு அதிகாரம் இருந்தது, ஓய்வு நாளிலே எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று. සබත් දවසේ යේසුස් වහන්සේ සිනගෝගේ උගන්වලා இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஜனங்களுக்கு படிப்பித்து උන්වහන්සේ මේ ස්ත්‍රියව දැකලා කියනවා இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், උඹේ දුර්වලකමෙන් උඹ නිදහස් වුණා. நீர் இந்த பலவீனத்திலே விடுதலாகி விட்டாய். උඹේ දුර්වලකමෙන් උඹ නිදහස් වුණා. உன்னுடைய பலவீனத்திலே நீ விடுதலாகி விட்டாய். බලන්න මේ ස්ත්‍රියට බලාපොරොත්තු අනිවාර්යයෙන්ම ඇති වෙන්න ඇති. நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்திரிக்கு ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமாக உண்டாயிருக்கும். උන්වහන්සේගේ වචනය අනිවාර්යයෙන් ලැබුණා. නුඹේ දුර්වලකමෙන් උඹ මිදුණා කියලා යේසුස් වහන්සේගේ කටින් වචනය ලැබුණා. அவருடைய வார்த்தை, நீ இந்த பலவீனத்திலே சுகமாகி விட்டாய் என்ற அந்த வார்த்தை அவள் பெற்றுக்கொண்டாள். මොන්න වාතාවරණය තිබුණත් ඒ මොහොතේ ආත්මය නිදහස් වෙලා මේ ස්ත්‍රිය කෙලින් නැගිටිනවා අවුරුදු 18කට පස්සේ. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஸ்திரீ அதை பெற்றுக்கொண்டு 18 வருடத்துக்கு பின்பு அவர் எழும்புகிறாள். දැන් අද දවසේ කවුරුත් කුදු අය නැහැ මේ ස්ථානේ. ඒ කියන්නේ මේ මෙතන කියන කුදු ස්ත්‍රියක් අර කාටත් අවුරුදු 18ක් තිස්සේ නැවිලා ඉන්න ප්‍රශ්නයක් නැහැනේ නේද? இந்த இடத்திலே 18 வருடமாக குனிந்திருக்கிற நோய் யாருக்குமே இல்லைதான். සමහර විට සති ගණන් මාස ගණන් අවුරුදු ගණන් சில சந்தர்ப்பங்களிலே கிழமைகளிலே மாதம் வருட கணக்காக ඔබ ආව කාලය තුල நீங்கள் தொடர்ந்து வந்த காலத்தில் ඔබට වෙනස් කරගන්න බැරි දේවල් තියෙන්න ඇති. உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியாத காரியங்கள் இருக்கலாம். ඔබට වෙනස් කරගන්න බැරි දේවල් තියෙන්න ඇති. மாற்றம் அடைந்து கொள்ள முடியாத காரியங்கள் இருக்கலாம். මේ සතිය තුල නැත්නම් මේ මාසෙ තුල ඔබට වෙනස් කරගන්න බැරි දේවල් තියෙන්න ඇති. இந்த கிழமைக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு காரியம் இருக்கலாம். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් විදියට நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது මේ ස්ත්‍රිය වගේ இந்த ஸ்திரியை போல் පළවෙනිව ඔබගේ මනසේ බලාපොරොත්තු ඔබ ලබා ගන්නවා නම් முதலாவதாக ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால் දෙවනුව දැන් මොනවද දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ කරන්න යන්නේ කියන වචනය ඔබ ලබා ගන්නවා නම් இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது தேவன் என்ன செய்ய போகிறார் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ඔබගේ ජීවිතයට විරුද්ධව ඇත්තා වූ ආත්මික මාම්සික බැමි කැඩෙන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற மாம்சமான காரியங்கள் உடைய போகிறது. මෙතන කියනවා 10 ඉඳලා ඔබ කියවලා බැලුවා නම් එකෙනෙහිම බැමි කැඩුනා කියන වචනේ කියනවා. அந்த 10வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் உடைக்கப்பட்டது என்ற வார்த்தை பேசப்படுகிறது. බලන්න දුර්වලකමේ බැමි කැඩුනා කියනවා. இந்த பலவீனமான ஆவி உடைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. දැන් බලන්න යේසුස් වහන්සේ කියනවා නුඹේ කොටලුවා හරි නැත්නම් ගවයා හරි උඹ සබත් දවසේ ලියාගෙන යන්නේ නැද්ද වතුර දෙන්න? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மாயக்காரரே, ஓய்வு நாளிலே உங்களுடைய கழுதைகளை தண்ணீர் குடிப்பதற்கு நீங்கள் கொண்டு போவதில்லையா என்று. ඔබ ඔබේ බල්ලට වතුර දෙනවද? நீங்கள் உங்களுடைய நாய்க்கு தண்ணீர் குடிப்பீர்களா? ඔබ ඔබේ පූස් පැටියට වතුර දෙනවද? பூனைக்குட்டிக்கு நீங்கள் தண்ணீர் குடிப்பீர்களா? සමහර කාන්තාව මන් දන්නවා පුරුෂයාට කණ්ඩ බොණ්ඩ දුන්නේ නැතත් බල්ලට කණ්ඩ බොණ්ඩ ටික දීලා තමයි ඉන්නේ. எனக்கு தெரிந்த பெண்கள் இருக்கிறார்கள், கணவனுக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டாலும் பூனைக்கும் நாய்க்கும் கட்டாயமாக சாப்பாடு கொடுப்பார்கள். නේද? ඔබ එච්චර ප්‍රේමණීයයි. நீங்கள் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்கள். ස්වාමි පුරුෂයාට නෙවෙයි පූසට බල්ලට. நாய்க்கும் பூனைக்கும் தான். එහෙම කරන්න එපා. அப்படி செய்ய வேண்டாம். පුරුෂයාගේ අවශ්‍යතාවය බලලා ඉන්න බල්ලටයි පූසටයි දෙන්න කලින්. கணவனுடைய காரியங்களை நீங்கள் செய்துவிட்டு நாய்க்கும் பூனைக்கும் காரியங்களை செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ඉතා ප්‍රේම කරනවා. தேவன் உங்களுக்கு மிகவும் அன்பாயிருக்கிறார். ඉතා ආදරේ.
மிகவும் அன்பாக. උන්වහන්සේ ඔබට ඉතාමත්ම ප්‍රේම කරන්නේ කොහොමද කියනවා නම් அவர் மிகவும் அன்பாய் இருக்கிறார் என்றால் උන්වහන්සේ කාලය බලන්නේ ඔබව නිදහස් කරන පිණිස. அவர் காலங்களை பார்ப்பதில்லை உங்களை விடுதலை செய்வதற்கு. බලන්න 16 වෙනි පදේ කියනවා ආබ්‍රහම්ගේ දුවෙක් වූ මේ ස්ත්‍රිය ඒ බැම්මෙන් සබත් දවසේදී මුදන්ට තිබුණා නොවේද? 16 வசனம் கூறப்படுகிறது. இதோ 16 சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? දැන් කට්ටිනේ එතන කියන්නේ බැම්මනේ. බැම්ම බැමි වලින් නිදහස් කරන්න அந்த අවශ්‍ය නේද? கட்டிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவசியம் இல்லை என்று கேட்கிறார். සමහර විට සාතන් අපගේ මනසෙත් මෙන්න මේ බැමි බැඳලා තිබෙනවා. சில சந்தர்ப்பங்களில் பிசாசு இப்படிப்பட்ட ஒரு கட்டை நம்மளுக்கு வைத்திருப்பார். පැහැදිලිද? விளங்குகிறதா? අවුරුදු 18ක් මේ ස්ත්‍රියට ඒ බැම්ම ගැට ගහලා තිබ්බා යට නැගිටින්න බෑ. 18 வருடமாக ஒரு இந்த இப்படிப்பட்ட ஒரு கட்டி இருந்தது. அவள் எழுந்து நிற்க முடியாதபடி. යේසුස් වහන්සේගේ වචනය උඹ දුර්වලකමින් උඹ නිදහස් කියන වචනේ එනකන් ඒ බැම්ම නැත්තම් ඒ ගැටේ ගැට ගහලා තමයි තිබුණේ. இயேசுடைய வாயிலிருந்து நீ இந்த பலவீனத்திலே விடுதலாகி விட்டாய் என்று சொல்லும் மட்டும் அந்த கட்டில்தான் அந்த ஸ்திரீ இருந்தாள். ඔබගේ ජීවිතේ ඔබ ලබා ගන්න වචනය ඒ මොහොතේ දෙවියන් වහන්සේ මොනවද කරන්න යන්නේ කියන වචනය ඔබගේ මනසේ ගැට ලිහන්න යනවා සබාව. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்பொழுது என்ன காரியம் செய்ய போகிறார் என்கிற அந்த சிந்தனை, என்ன செய்ய போகிறார் என்கிற அந்த சிந்தனையை ඒ කියන්නේ ඔබගේ මනසේ ඔබ ලබා ගන්න වචනය නැත්නම් ඔබගේ හදවත තුළට ඔබ ලබා ගන්න වචනය நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை ඔබේ මනසේ තියෙන ගැට ලිහන්න යනවා කඩන්න යනවා. உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற கட்டை உடைக்க போகிறது. පැහැදිලිද? விளங்குகிறதா? වචනය ඔබේ මනසේ ගැට ගහලා තියෙන බැමි කඩන්න යනවා. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த வார்த்தை உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற கட்டை உடைக்க போகிறது. ඒ ගැට කැඩෙන වෙලාවේ அந்த கட்டு உடைக்கப்படும் போது ඔබ තුල බලාපොරොත්තු ඇති වෙයි. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு உண்டாகும். ඔබේ ආත්මය තුල உங்களுடைய ஆவிக்குள் ඇදහිල්ල ක්‍රියාත්මක වෙයි. விசுவாசம் கிரியை செய்ய போகிறது. ඇදහිල්ල ක්‍රියා කරන්න බැරි ඇයි සභාව තුල ගොඩක් වෙලාවට விசுவாசம் ஏன் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிற அநேக சந்தர்ப்பங்களிலே මනසේ ගැට மனதிலே கட்டு, මනසේ ගැට மனதிலே கட்டு. ඔබ ඉඩ දෙන්න දෙවියන් වහන්සේගේ වචනයට ඒ ගැට කඩන්න. நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அந்த கட்டு உடைவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு. දැන් බලන්න මේ ස්ථානයේ කියනවා නම් බලන්න මං අලුත් දෙයක් කරන්නම් කියලා දෙවියන් වහන්සේ இந்த இடத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லும்போது මේක ගැට ලිහන වචනයක්ද නැද්ද? இது கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற வார்த்தையா இல்லையா? මේක ඔබගේ ජීවිතේ ගැට කඩන වචනයක් නෙවෙයිද? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற வார்த்தையா இல்லையா? මේක ඔබ පිළිගන්න යනකොට ඔබ නිදහස් වෙන්න යනවා. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது விடுதலை ஆகுவீர்கள். උන්වහන්සේ කියනවා කාන්තාරේ මම වතුර සාදනවා. நான் வனாந்தரத்திலே தண்ணீரை உண்டு பண்ணுவேன். මොකක්ද අවශ්‍ය? என்ன தேவை? කාන්තාරේ මම මාර්ග සදන්ට යනවා. நான் அவாந்தர வெளியிலே வழிகளை உண்டு பண்ணுவேன். මොකක්ද ඔබට අද අවශ්‍ය? இன்றைய நாள்ல என்ன காரியம் தேவை? මොකක්ද ඔබට අවශ්‍ය? என்ன காரியம் உங்களுக்கு ඒ தேவை? දේ ස්වාමීන් වහන්සේ අද කරන්ට යනවා. அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ඒ போகிறார். දේ ස්වාමීන් වහන්සේ අද කරන්ට යනවා. அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். කී දෙනෙක් සූදානම්ද? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? උන්වහන්සේගේ වචනේ කවදාකවත් බොරු වෙන්නේ නැහැ. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் மாறுவதில்லை. අවුරුදු 18ක් යම් ආත්මයක් ඒව පාලනය කළා. 18 வருடமாக ஒரு ஆவி அவளை கிரியை செய்தது. නේද? අවුරුදු 18ක් එක ආත්මයක් ඒව පාලනය කළා. 18 வருடம் ஒரு ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. ඔබ දන්නේ නැහැ සමහර විට අවුරුදු ගණන් ඔබේ මනසේ ගැට ගහගෙන පාලනය කරන වැරදි සිතුවිලි යක්ෂයා ගේනවා. உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய வாழ்க்கையில அநேக காலமாக பிழையான சிந்தனைகளை கொண்டு வருவ காரியங்கள் பிசாசு கொண்டு வருவான். යක්ෂයා තමයි. பிசாசு கொண்டு வருவான். ඍණාත්මක දේ සිතුවිල්ල බලාපොරොත්තුව කඩන සිතුවිල්ල ගෙන යක්ෂයා තමයි. பிழையான சிந்தனைகளையும் எதிர்பார்ப்பை உடைக்கத்தக்கதான காரியங்களை பிசாசு கொண்டு வருவான். මෙතන ඉඳලා ඔබ නිදහස් වෙන්න යනවා. அந்த இடத்திலிருந்து நீங்கள் விடுதலை ඔබ ஆக තුල போகிறீர்கள். බලාපොරොත්තු ඇති වෙන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு உண்டாக போகிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනය ඔබව නිදහස් කරන්න යනවා. தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலை செய்ய போகிறது. ඔබ කියනවා නම් දැන් නැගිටලා ස්වාමිනී ඔබ නැති දේ ඇති කරන දෙවියන් වහන්සේ. நீங்கள் இப்பொழுது என்று சொன்னால் நீங்கள் இல்லாதவங்களை இருக்கிறவதை அழைக்கிற தேவன்